ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் தனித்துவமான பஞ்சமுக விநாயகர் தரிசனம் புளிச்சங்குளம் திருக்கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாமா வாங்க. பொதுவாக நாம் விநாயக பெருமான ஒரு முகத்தோடு அமர்ந்த கோலத்தில் தான் அதிகமாக தரிசிச்சிருப்போம். ஆனால் விருதுநகர் மாவட்டம் புளிச்சங்குளத்தில் நாம் இதுவரை கண்டிராத ஒரு மிக விசித்திரமான மற்றது சக்தி வாய்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அருள்மிகு பஞ்சமுக விநாயகர். இந்த ஆன்மீக பதிவில் இந்த கோயிலின் அரிய சிறப்புகளையும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாற்று பெருமைகளையும் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த தலத்தின் மிக முக்கியமான சிறப்பே மூலவரின் திருவுருவ அமைப்பு தாங்க. இங்கு விநாயக பெருமான் 5 தலைகளுடனும் 10 கைகளுடனும் கம்பீரமாக நின்ற நிலையில் காட்சி தருகிறார். இவரது 10 கரங்களிலும் வில், அம்பு, திரிசூலம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தி பக்தர்களின் வினைகளை தீர்க்கும் காவலனாக வீற்றிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலின் உருவத்திற்கு பின்னால் ஒரு நெகிழ்ச்சியான வரலாறு இருக்கிறதாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த 1959ஆம் ஆண்டு தான் ஆன்மீக செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் பாபநாசம் நதிக்கரையில் நீராடிட்டு வரும்போதும் ஒரு அன்பர் இந்த அரிய பஞ்சமுக விநாயகர் சிலையை கொண்டு இதை செய்ய சொன்னவர் வரல, நீங்களே இதை எடுத்து சென்று வழிபடுங்கள் என்று கூறி தேவர் பெருமகனாரிடம் ஒப்படைத்துள்ளாராம். அதன்படி தேவர் அவர்களால் இந்த புளிச்சங்குளத்தில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டது. தற்போது வரை அவரது சகோதரி குடும்பத்தினரால் இந்த கோயிலில் மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது இங்கு விநாயகரின் அருகே வீற்றிருக்கும் 5 தலை நாகர் சிலையும் கூட தனித்துவம் வாய்ந்தது. இது பசும்பொன், அதாவது தவசி குறிச்சி பகுதியை சேர்ந்த ஒரு மகா சித்தரால் வழங்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமண தடைகளை உடைக்கும் பிரார்த்தனை தலம். அதாவது நீண்ட நாட்களாக திருமண தடை இருக்கிறவங்க, நல்ல வரன் அமையாமல் இருக்கிறவங்க இந்த தலத்தை பஞ்சமுக விநாயகரை மனமுருகி வேண்டி வழிபட்டாலே தடைகள் அனைத்தும் பனி போல நீங்கி விரைவில் சுப காரியங்கள் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து புத்தாடி, அதாவது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்களாம். அதாவது விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பயணம் செய்வோர் தவற விடாமல் இந்த அரிய பஞ்சமுக விநாயகரை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற்றிடுங்கள்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.